ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வாழைக்காய் வச்சு சூப்பராக ஒரு பொடி சாதம் தான் பார்க்க போகிறோம். வாழைக்காவே சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ மோதிர பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க இந்த சூப்பரான வாழைக்காய் பொடி சாதம் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் 3 வாழைக்காய் வந்து எடுத்துருக்கிறேன். ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு வாழைக்காய் அளவு வந்துட்டு சரியாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் ஒரு 1.5 வாழைக்காய் வந்து எடுத்துக்க போகிறேன். இந்த வாழைக்காயை வந்துட்டு நல்லா கழுவிட்டு நம்ம தோலை வந்துட்டு லேசாக வந்துட்டு சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோலை சீவிட்டு போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு நமக்கு வெந்துடும். அதனால தான் வந்துட்டு தோல் சீவிட்டு சேர்க்குறோம். இந்த மாதிரி தோலை வந்துட்டு பொறுமையாக சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு ஒரு தடவை வந்துட்டு கழுவிட்டு எடுத்துக்கோங்க. மேலே எதனா கருப்பாக அந்த கரை இருந்தால் போயிடும். இப்போ அந்த வாழைக்காயை வந்துட்டு இந்த மாதிரி வந்து க்யூப்பாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சீக்கிரமாக வேக வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணுறோம். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிற மாதிரினா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ காய் வேக வைக்கிறதுக்கு ஒரு வானலை வச்சுருக்கிறேன். வெட்டி வச்சுருக்கிற காய் எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். மேலே வந்துட்டு லேசாக தோல் இருக்கும். நம்ம அதையுமே வந்துட்டு வெந்ததுக்கப்புறமா பிரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ காய் முழுகிற அளவுக்கு வந்துட்டு தண்ணி விட்டுட்டு காய்க்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு போட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துலேயே எனக்கு காய் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. தோல் எந்த அளவுக்கு வந்துட்டு பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இதை வந்துட்டு அப்படியே ஆற விட்டுறலாம், ஏன்னா நல்லா சூடாக இருக்கும். இப்போது இந்த வாழைக்காய் சாதத்துக்கு ஒரு பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வானலை வச்சுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 10-12 மிளகு வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் வாசத்துக்காக ஒரு பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, 2 கிராம்பு வந்துட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர் சேர்த்து செய்யும்போது. காரத்துக்காக ஒரு 4 வரமிளகா வந்துட்டு சேர்த்துக்கலாம். வாழைக்காய் எடுக்கும்போது கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கணும். அதனால் ஒரு 10-15 பூண்டை வந்துட்டு தொலி உரிக்காமல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதை வந்து பொறுமையாக அந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொடுங்க. லேசாக வந்துட்டு கலர் மாதிரி வரட்டும். இப்போ இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவணும் அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைச்சி செய்யும்போது சாப்பாடு வந்துட்டு ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ தேங்காய் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வந்துட்டு வதக்கி எடுக்கணும். தேங்காய் வந்துட்டு ஆப்ஷனல் தான், ஒரு வேளை இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்து செஞ்சிங்கன்னா சாப்பாடு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்கள், தேங்காய் வந்துட்டு எந்த அளவு கலர் மாதிரி வந்திருக்குதுன்னு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு கொட்டி நம்ம வந்து ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற வாழைக்காய் வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு. இதை வந்துட்டு மேலே இருக்க தோலை வந்துட்டு இந்த மாதிரி லேசாக வந்துட்டு உரித்து எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா. இப்போ தோலை வந்துட்டு மேலே எடுத்துகிட்டு கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாம். ஏன்னா சூடு வந்துட்டு கை தாங்காதுன்றதுனால நான் ஆறினோடனே மசிச்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு சூடு போகிறதுனா நீங்கள் அப்பயே கூட மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பொடி மாஸ் மாதிரி எடுக்கும்போது குழந்தைங்க கண்ணுக்கு வாழைக்காய் எங்கே இருக்குதுன்னே தெரியாது. சாப்பாட்டோட ருசி மட்டும்தான் தெரியும். இப்போ வாழைக்காய் எடுத்து வச்சுட்டு நம்ம வறுத்த மசாலா வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா வந்துட்டு குறைன்னு வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு பொடி வந்துட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், அந்த மாதிரி நல்லா தூளாக வந்துட்டு குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ இது வந்துட்டு ஓரமாக இருக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு வானல் வச்சுருக்கிறேன். இதில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் விருப்பம் போல் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு, கொஞ்சமாக வந்துட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்துட்டு சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 வரமிளகா வந்துட்டு கிள்ளி வச்சுருக்கிறேன். இதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். வரமிளகா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறேன். இதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்திங்கன்னா உங்கள் சாப்பாடு வந்துட்டு ரொம்ப ருசியாக இருக்கும். இதில் வந்துட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் மாற அளவுக்கு வந்துட்டு வதக்கி கொடுத்துக்கலாம். உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வாழைக்காய் வேக வைக்கும் போதே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்குறோம். கடைசியில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்துட்டு வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் எடுத்து வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெந்த வாழைக்காய் தான்றதுனால ரொம்ப நேரம் வந்துட்டு வதக்க தேவையில்லை. லேசாக அப்படியே பெரட்டி மட்டும் கொடுங்க ஒன்று சேர. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நான் அரைச்ச அளவு வந்துட்டு ஒரு ஆள் சாப்பாட்டுக்கு வந்துட்டு சரியாக இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே போட்டுட்டேன். இப்போ இது வந்துட்டு ஒன்று சேர வந்துட்டு கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், பொடி போட்டவுடனே கலர் வந்துட்டு எந்த அளவுக்கு மாறி வந்திருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் வாழைக்காய் பொடிக்கறி மாதிரி எடுத்துக்கலாம்.
இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே வந்துட்டு பருப்பு சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காயில் போட்ட உப்பு வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம வடித்து ஆற வச்சுருக்கிற அந்த சாப்பாட்டை வந்துட்டு உள்ளே கொட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மலான வீட்டில் எடுப்போம்ல அந்த அரிசி தான் வந்துட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர வந்துட்டு கிளறி கொடுத்துர்லாம். இந்த மசாலா வந்துட்டு நம்ம வறுத்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுனால நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு சாப்பாடு செய்யும்போதே. பாருங்கள், சாப்பாடு எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டோம். எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது. இதில் வந்து பச்சை கருவேப்பிலையே கொஞ்சமாக வந்துட்டு மேலே தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் தூவிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வந்துட்டு கிளறி கொடுத்துக்கலாம். சூப்பரான வாழைக்காய் பொடி சாதம் ரெடி ஆகிடுச்சு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வாழைக்காய் எங்கே இருக்குதுன்னு தேடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 15-20 நிமிஷத்துலேயே வந்து செஞ்சிடலாம். ரொம்ப நேரமும் ஆகாது. குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. நல்லா சாப்பிடும்போது உங்களுக்கு வாசமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இதே அளவில் நீங்களும் மசாலா வறுத்து அரைச்சி இந்த வாழைக்காய் பொடி சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோவையும் வந்துட்டு கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.